அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாம் இந்த பொற்காலம் சேனலில் ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது, அன்றைய நாளில் நாம் தவறாமல் செய்ய வேண்டியவை பற்றியும் நாம் தவறியும் செய்யக்கூடாதவை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது? ஆண்டு முழுவதுமே அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் முக்கிய வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஆடியில்தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கம் ஆரம்பிக்கும். அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நமது முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் மாதமே ஆடி மாதம். அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். அமாவாசையானது 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமையன்று அனுசரிக்கப்படுகிறது. அமாவாசை திதி 3/8/24 சனிக்கிழமையன்று மதியம் 3:50 மணிக்கு ஆரம்பித்து 4/8/24 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:42 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று அமாவாசையாக கருத்தில் கொண்டு முன்னோர்களை வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆடிப்பெருக்காக இருப்பதால் வியாழக்கிழமையன்றே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து நீர்நிலைகளில் ஆறு, கடல், புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இரண்டாவதாக, சூரிய உதயத்திற்கு பின் காலை 6:30 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள் கோவில் நீர்நிலைகளில் அல்லது ஏதாவது புண்ணிய நதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். புரோகிதர்களை வைத்தும் திதி கொடுக்கலாம். தர்ப்பணம் திதி கொடுத்த பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் உணவாக கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையன்று யமகண்டம் மதியம் 12லிருந்து 1:30 மணியளவில் இருப்பதால் அந்த நேரத்தை தவிர்த்து 1:30 மணிக்கு மேல் முன்னோர்களின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்று பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். மறக்காமல் ஒரு சொம்பில் சுத்தமான நீர் வைக்க வேண்டும். பின் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து 3 வாழை இலையில் படையல் போட்டு நீர் தெளித்து வீட்டில் உள்ளோர் அனைவரும் சேர்ந்து மணி அடிக்காமல் தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டும். நாம் அவர்களுக்கு படைக்கும் உணவில் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இவை அனைத்துமே இருக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் வாழைக்காய் கண்டிப்பாக படையலில் இடம்பெற வேண்டும். இவ்வாறு நாம் வழிபட்டால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைப்பதோடு நம் குடும்பத்தில் உள்ள பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கும். பின் ஒரு இடையில் உள்ள உணவுகளை காகத்திற்கு வைத்துவிட்டு காகம் உணவு உண்ட பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண வேண்டும். மற்ற 2 இலைகளில் உள்ள உணவுகளை வீட்டில் உள்ள ஆண்கள் அல்லது பெரியவர்கள் சாப்பிட்டு அனைவரும் சேர்ந்து உணவு உண்டால் அதை சூட்சுமமாக காணும் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஞாயிற்றுக்கிழமையன்று நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் நீரும் எள்ளும் இறைத்து இந்த மந்திரத்தை கூறி முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்க்கலாம். கூற வேண்டிய மந்திரம்: மெய்யில் விளங்கும் ஜோதி மெய்யுணர்ந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்த்த எள் நீர் ஏற்று மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனம் குளிர்வீரே. என்னுடைய முந்தைய பதிவில் வீட்டிலேயே எளிய முறையில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி என்ற லிங்கையும் நான் இதோடு இணைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, அந்தணர்களுக்கு பச்சரிசி, காய்கறிகள், வாழைக்காய், தட்சணை, வேட்டி, துண்டு இவற்றை தானமாக கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்வது சிறப்பு. மாலை வேளையில் தலைவாசலில் கோலம் போட்டு நம் குலதெய்வத்தை வழிபட வேண்டும்.
அல்லது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும். இப்போது ஆடி அமாவாசை என்று நாம் 5 முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக புண்ணிய நதிகளில் நீராடுவது. 2வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பது. 3வது பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பது. 4வது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது. 5வது குலதெய்வத்தை வழிபடுவது. ஆடி அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம், பூண்டு ஆகியவை தவிர்ப்பது நல்லது. தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல்லை யாரிடமும் கடனாக வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணத்தை கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும். அமாவாசை என்று தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது. ஆடி அமாவாசை என்று நகம், முடி வெட்டக்கூடாது. பெண்கள் நெற்றியில் குங்குமம், திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது. தலைவாசலில் கோலம் போடக்கூடாது. காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறை, பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. முன்னோர்களுக்காக போட்ட படையலை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆடி அமாவாசை என்று பலர் தங்களது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். ஆடி அமாவாசை என்று முன்னோர்களிடம் மன்னிப்பு கூறியும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் இந்த ஆடி அமாவாசை வழிவகுக்கிறது. இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம ஆடி அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்பதை பற்றியும், தவறாமல் செய்ய வேண்டியவை, தவறியும் செய்யக்கூடாதவை பற்றியும் நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.